200 கழுதைகள் பக்கம் வாங்கி வித்துருப்பேன் இதுவரை. இப்போ வந்து ஒரு 25 தான் இருக்கு. என்னோட சேர்ந்து 26. இல்லை உங்களோட சேர்ந்து எப்படி? ஆமா. ஆமா, பேப்பர் தாங்க சாப்பிடு, வேற ஒன்று சாப்பிடு. நியூஸ் பேப்பரு. ஆனால் கழுதை பால் வந்து நீங்கள் 5000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ என்ன கிளியோபட்ரா இருக்காங்கன்னா அவங்க வந்து கழுதை பால் தான் குளிச்சிருக்காங்க. நானும் கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு கழுதை மேய்ப்பேன். போய் சிரிப்பாங்க எல்லாரும், நானும் அவங்கள பார்த்து சிரிப்பேன். ஏன்னா கழுதையை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் எத்தனை கழுதைகள் வச்சுருந்தோம் சார்? நாங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தம்பி மொத்தம் வந்து ஒரு 7 கழுதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கழுதைகளே இல்லை. நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் இருந்துச்சு நம்மள்ட்ட. அதில் ஆடு மாடு கோழி கழுதை எல்லாமே வச்சுருந்தேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஃபார்ம் பண்ணலான்னு ஆசைப்படும் போது கழுதை குதிரை கழுதைக்கு இருக்கும், கழுதைக்கு கிடையாது ஃபார்மு. ஆடு மாடு பன்னி குதிரை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு மட்டும்தான் இல்லை, அது வந்து கழுதை அப்படிங்கிறது நான் பார்த்தேன். அப்போ 2 விஷயம் நடக்குது. ஒன்று கழுதை அழிஞ்சிட்டு வருது, அதை மீட்டெடுக்கணும். ஏன்னா எனக்கு விலங்குகள் மேலே கொஞ்சம் ஆசை உண்டு, அதை வளர்க்கணும் அப்படின்னு. அப்போ சரி கழுதைக்கு ஒரு பண்ணை வைக்கலாம்னு யோசித்தேன். அப்போ கழுதைக்கு பண்ணை வைக்கலாம்னு யோசிக்கும்போது நிறைய இடத்துல போய் அலைஞ்சு பார்த்தேன், கழுதை ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் ஒரு தென் மாவட்டங்களில் சில இடத்துல தூத்துக்குடி இந்த ஏரியாவில் கழுதை இருந்துச்சு. ஒரு 7 கழுதை கிடச்சிச்சு. அந்த 7 கழுதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் அடிபட்டு போயிருந்துச்சு. இங்கே அதை இன்னும் வச்சுருக்கேன் அந்த கழுதைங்களை. ஏன்னா அந்த கழுதைங்க நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நோய் இருக்குது. நோய் இல்லை, டேமேஜான கழுதை. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கால் அடிபட்டிருக்கும், வாய் அடிபட்டிருக்கும். அப்படிங்கிறத வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது யாரும் கொடுக்குறதில்ல. அதை நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழுதைகளை வாங்கி நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆள் போட்டால் 500 ரூபா டெய்லி கொடுக்கணும். அப்போ மாதம் ஆனால் 15,000 ரூபா ஆச்சு. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் சரி நல்ல விஷயம், அப்போ இதை எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நிறைய ரிசர்ச் பண்ணும்பொழுது நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நானும் கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு கழுதை மேய்ப்பேன். போய் அப்படிலாம் கழுதை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து சிரிப்பாங்க எல்லாரும், நானும் அவங்கள பார்த்து சிரிப்பேன். ஏன்னா கழுதையை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடும். கழுதையை பார்த்ததுல எல்லாம் உடனே சிரிப்பு வந்துடும். அப்போது நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு கழுதை பால் வேணும், கழுதையோட லத்தி வேணும், கோமியம் வேணும், எல்லாமே கேட்பாங்க. நான் கேட்பேன் இதெல்லாம் எதுக்காக கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது வந்து நிறைய விஷயங்களை மருத்துவத்தில் நிறைய காலங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ரைட்டு கழுதை கோமியம், கழுதை லத்தி, கழுதை பால் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கழுதை பால் வந்து நிறையா வேல்யூ உள்ள பால், தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான பால். அப்போ தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான பால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் வந்து நானே வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது வந்துன்னா அந்த கழுதை வளர்த்த அந்த குடும்பத்துலேருந்து தான் ஒருத்தவங்க மருத்துவம் பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கழுதை பால் தான் ஆன்டிபயோட்டிக்காக கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் நான் ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்கள், நான் பிறந்தப்போ அப்படிங்கிற காலகட்டங்களில். அப்போ பழைய நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது கழுதை வந்து ஒரு மருத்துவ கிடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கழுதையோட பால் என்ன கிளியோபட்ரா இருக்காங்கன்னா அவங்க வந்து கழுதை பால் தான் குளிச்சிருக்காங்க. அது ஸ்கின் ரிலேட்டடாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு, ஸ்கின் ரிலேட்டடாக. அப்போ கழுதை பாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தும். அப்போ கழுதைப்பாலில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தாய்ப்பாலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கழுதைப்பால் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா வந்து அதில் வந்து 0.5 to 1.5 தான் உங்களுக்கு ஃபேட்டு கண்டென்ட்டே இருக்குது. அதுக்கு மேலே ஃபேட் கண்டென்ட்டே அதில் கிடையாது. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல சூப்பர் ஃபுட்டு, எல்லாமே எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய கழுதை லத்தியா அதுலேயும் சில பயன்கள் இருக்குது. அப்போ அதை சாம்பிராணியை கொண்டு வந்தோம். கழுதை லத்தியா வந்து கழுதை கோமியத்தை வந்து நிறைய பேர் டைரெக்டாக வாங்குறாங்க, அதுவும் போயிட்டுருக்கு. கழுதை பால் அப்படிங்கும்போது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறையா பண்ணலாம். இப்போ சோப்பு தயார் பண்ணலாம், பாடி பட்டர் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பாடி வாஷ் பண்ணலாம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறைய நீங்கள் கழுதை பாலில் பண்ணலாம். காஸ்மெட்டிக்ஸாக நம்ம பண்ணலாம். ஓகே சார். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றொன்னே பற்றி நம்ம தனித்தனியாக விவரமாக பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன கொஸ்டின்ஸ்னால், இப்போ நம்ம ஆரம்பத்தில் 7 கழுதைகள் வச்சு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ எத்தனை கழுதைகள் மொத்தமாக இருக்குது சார்? என்கிட்ட வந்து ஒரு 50 கழுதைகள் இருந்துச்சு. நான் மொத்தம் ஒரு 55 கழுதைகள் வச்சுருந்தேன். அப்போ காலப்போக்கில் வந்து கழுதைகள் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு தெரியும் போது நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி நான் ஒரு 200 கழுதைகளை வாங்கி விற்றுருப்பேன். வாங்கி விற்கிறது மட்டும் 200 கழுதைகள் பக்கம் வாங்கி விற்றுருப்பேன் இதுவரை. இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து ஒரு 25 தான் இருக்குது. என்னோட சேர்ந்து 26. ஏன் இல்லை உங்களோட சேர்ந்து எப்படி? ஆமாம், 25 கழுதை. சரி, நானும் ஒரு கழுதை தான், 26 கழுதை. ஓகே சார். இப்போ நம்ம கழுதைனா என்ன தெரியுமா அர்த்தம்?
அழகான பெண்ணுன்னு அர்த்தம். அழகான பெண்ணா கழுதைன்னு அர்த்தம்? ஆமா, நான் பெண் இல்ல, ஆண் தான். இருந்தாலும் அழகான பெண். கழுதைன்னு பேருன்னா நம்ம கழுதைன்னு சொல்றாங்களா, கழுதையோட இது அர்த்தம் பார்த்தீங்கன்னா கழுதைனா அழகான பெண்ணுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம 25 கழுதைகள் தான் வச்சிருக்கோம். முன்ன வந்து நீங்க 50-60க்கு மேல என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே. 26ன்னு சொல்றீங்க. முன்ன வந்து அதிகமாலாம் வச்சிருக்கீங்க, இப்போ ஏன் கம்மி பண்ணிட்டீங்க, என்ன காரணம்? ஆக்சுவலாக சார், கழுதைகள் வந்து ஏன் கம்மி பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 25 கழுதை நான் வச்சிருக்கும் போது எனக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்குது. எனக்கு 50 கழுதைகள் இப்போதைக்கு தேவைப்படலை. எனக்கு 50 கழுதைகள் தேவைப்படல, 25 கழுதைகள் எனக்கு போதும். அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு 50 கழுதையை 100 கழுதையாக கூட கொண்டு போவேன். என்னோட ஆசை என்னன்னாங்க, இப்போ நானும் கழுதை வைக்கணும். நான் மட்டும் வளர்த்தா போதாது. ஆடு மாடு மக்கள் எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ எல்லார் வீட்லேயும் கழுதை இருக்கணும், விவசாயிகள் வீட்டில். அது அவனுக்கு உரமாகவும் பயன்படும், விவசாயத்துக்கு உரமாகவும் பயன்படும். அவன் பாலையும் விற்றுக்கலாம். மாட்டுப்பால் வந்து 1 லிட்டர் 40 ரூபா 45 ரூபா. ஆனால் கழுதை பால் வந்து நீங்கள் 5000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ நிறைய பேர் கழுதை வளர்த்தாங்கன்னா கழுதையோட பால் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாருமே கழுதை பால் குடிக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கழுதைகளினுடைய இனங்கள்னு சொல்லுவாங்க, அந்த இனங்கள் வந்து ஒரே மாதிரி இனங்கள் தான் வாங்கினீங்களா, இல்லை எல்லா இனங்களும்? இல்லை, நான் ஒரே ஹலாரிங்கிறது உங்களுக்கு நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது. ஓகே. நம்ம ஊரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நாட்டு கழுதைகள் தான். நீங்கள் ஆரம்பத்தில் எந்த கழுதைகள் வாங்கினீங்க? நாட்டு கழுதை தான். நாட்டு கழுதை மட்டும்தான். ஆமாம், இப்போ இருக்கிறது நாட்டு கழுதை தான். ஹலாரி வந்து ஒரு ஆண் வச்சிருக்கேன், ஒரு பெண் வச்சிருக்கேன். மற்ற எல்லாமே நம்ம நாட்டு இனங்கள் தான். ஆமாம், நாட்டு இனம் தான். ஓகே. இப்போ கழுதை வளர்ப்பதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விற்பனை வாய்ப்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த தொழில் வந்து லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குங்களா? 100% லாபகரமாக இருக்குது. ஓகே. இப்போ மக்கள் வந்து கழுதையை பற்றி ஒரு தவறான புரிதலோ, இதை பண்ணக்கூடாது, இதில் வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு புரிதலோ இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? யதார்த்தம்னா, இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது நீ எல்லாம் கழுதை மேய்க்க லாய்க்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வந்து இந்த இடத்த விட உயர்ந்தவன். என்னன்னா, கழுதை மேய்க்க லாய்க்குன்னு சொல்கிறது இங்கே வர வேண்டாம், உனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, அதனால் வெளியில் போகணும்னு அர்த்தம். ஆனால் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நீ மக்கு பையனா கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்கிறது. ரைட். அப்படிங்கும்போது கழுதை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இனத்தை சார்ந்தவங்க தான் வளர்க்குறாங்க அப்படிங்கலாம் இருந்துச்சு. இப்போ ஒரு காலத்தில் முடி வெட்டுறவங்கன்னா அந்த சமுதாயத்தை மட்டும் தான் முடி வெட்டுவாங்க. இப்போ எல்லா சமுதாயமும் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தொழிலுமே எல்லாமே தொழில் ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் அப்படின்லாம் கிடையாது. கழுதையை பொறுத்தவரை கழுதை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு, இப்போ நீ கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா ஏசுநாதரும் கூட இருப்பார். ஏன்னா ஏசுநாதரோட வாங்கினா கழுதை. அவர் வந்து ஏன் குதிரையில் வரலன்னு சொல்லுவார். குதிரையில் வரல, நான் கழுதையில் வந்ததுக்கு காரணம் அவர் சொல்லுவார். கழுதை வந்து அமைதிக்கான விலங்கு, குதிரை வந்து அப்படி கிடையாது. குதிரை வந்து போருக்கான விலங்கு. நான் அமைதிக்கான விலங்கு, அதனால நான் வந்து கழுதையில் வரேன்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஷா தேவின்னு ஒரு தேவி இருக்காங்க. அவங்க வந்து மூத்த தேவி, தவ்வைன்னு சொல்லுவாங்க. தவ்வை, மூதேவி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களோட வாகனம் வந்து கழுதை. அங்கே சிவன் கோயில் 1000 வருஷம் எங்கே இருக்கும் அங்கே தான் அவங்க இருப்பாங்க. 1000 வருஷம் இருக்க சிவன் கோயில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க 14ஆம் நூற்றாண்டில் ரொம்ப ஃபேமஸானவங்க சேஷாதேவி. அவங்களோட வாகனம் வந்து கழுதை தான். அவங்கள கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைக்கும். அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சார், கழுதைகளுக்கு தினமும் வந்து நம்ம என்ன மாதிரி உணவுகள் கொடுப்போம், அதை பராமரிப்பு எப்படிங்க சார்? சார், கழுதை வந்துங்க பேப்பர் மட்டும் தான் சாப்பிடும். பொதுவாக அதுதான் சொல்லுவாங்க, கழுதைனா பேப்பர் தான் சாப்பிடும். ஆமாம், பேப்பர் தாங்க சாப்பிடும், வேற ஒன்று சாப்பிடும். இப்போ நம்ம என்ன சார் கொடுப்போம்? நான் வந்து நியூஸ் பேப்பரு சார், என்ன கொடுக்குறீங்களோ அதை சொல்லுங்க சார். இதெல்லாமே நான் கொடுக்குறோம். சரிங்க சார், சும்மா சொல்கிறேன், நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சொல்கிறேன். ஒரு நடுவில் ஒரு இது வேணும்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ கழுதை என்ன சாப்பிடும்? பச்சை புல் சாப்பிடும். பச்சை புல் சாப்பிடும், வைக்கோல் சாப்பிடும், சோளத்தட்டை சாப்பிடும், கடலைக்கொடி சாப்பிடும், அது மாதிரி இலதலைகள் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். மாடுகள் என்ன உணவு? மாடு என்ன சாப்பிடும்? ஆனால் வந்து எல்லாமே சாப்பிடும். இப்போ ஒரு கழுதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாடை பொறுத்தளவுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தீவனம் கொடுக்குறோம், இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லுவாங்க. கழுதைகளுக்கு ஒரு கழுதைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனங்கள் கொடுப்போம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு? குறைஞ்சது ஒரு கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 ரூபா ஆகும். 250 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கழுதைக்கு. நல்லா பார்த்துக்கிட்டோம்னா. நல்லா பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, கழுதைக்கு வந்து குறைஞ்சது வந்து அடர்த்தீவனம் வந்து ஒரு 750 கிராம் வேணும். 750 கிராம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தவிடு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தவிடு. அப்புறம் வந்து அடர்த்தீவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து தவிடு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈவன் வந்து சுண்டல் இதெல்லாம் கொடுக்கலாம். சார், இந்த கலப்பு தீவனங்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம்? கலப்பு தீவனம் நாங்கள் பண்ணுறது மட்டும்தான். நாங்கள் வந்து வேறு எந்த தீவனம் வாங்கி கொடுக்குறோம்? வேறு தீவனம் நம்ம கொடுக்குறது இல்லை. ஆனால் அது கொடுத்தா அது சாப்பிடும் இல்லைங்களா? மாட்டுகளுக்கு மாட்டு கொடுக்குறது இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது வேற அது வேற. அது வந்து பாலுக்காக கொடுக்குறாங்க. பால் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் வந்து லிட்டர் அதிகமாகும் விலை. ஆனால் கழுதையோட பால் வந்து ஃபேட்டே அதில் இருக்காது, அதனால அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம். இப்போ கழுதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தீவனத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிடும்? தவிடு சாப்பிடும். தவிடு நல்லா சாப்பிடும். தவிடு சாப்பிடும், புல் சாப்பிடும்,
தட்டை சாப்பிடும், சோளத்தட்டை சாப்பிடும், பச்சை புல் சாப்பிடும். இப்போ மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது அதிகமாக தண்ணி குடிக்கும் அது மாடு. இப்போ கழுதைகள் எந்த அளவுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். 5 லிட்டர் தண்ணி அவ்வளோதானுங்களா? ஆமாம். நம்ம மனுஷங்களே வந்து ஒரு 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்மளே குடிக்கிறோம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு. கழுதைகள் 5 லிட்டர் தான் குடிக்குமா? ஒரு 15 லிட்டர் 15. இப்போ அது என்னன்னா, இப்போ நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறோம். நாங்கள் வந்து தவிட மிக்ஸ் பண்ணி வெறும் தண்ணியெல்லாம் குடிக்கல, அது குடிக்காது. வெறும் தவிடு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். வெறும் தவிடு தான் இப்போதைக்கு. தவிடு மெயினாக தவிடு கொடுத்தா போதும். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது, மற்றவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாமே விலை எக்ஸ்பென்சிவ். இப்போ உங்களுக்கு வந்து சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும். நல்லா வேக வச்சு களி மாதிரி கிண்டி தான் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு இலை கொடுக்கலாம், பச்சை இலை, வாழை இலை கொடுக்கலாம். அது நல்லா சாப்பிடும். வைக்கோல் சாப்பிடும். ஓகே சார். இப்போ இந்த வெயில் காலங்களில் வந்து கழுதைகளை குளிப்பாட்டுறது அந்த மாதிரி எதனா பண்ணலாம்? கழுதை வந்து கண்டிப்பாக வந்து வெயில் காலத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டியே ஆகணும். மே மாதம்லாம். அப்புறம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டாகணும். ஈர துணி வச்சு நல்லா தொடச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிங்களெல்லாம் வந்து குட்டி போட்டுச்சுன்னா மேலே ரூஃப் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் அந்த ரூஃபு கீழேயும் ஒரு சின்ன ஒரு நனைஞ்ச துணியை வச்சோ ஏதோ வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன ரூஃப் மாதிரி பண்ணி ஆகணும், கவர் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நிறையா வரும். இப்போ மழை காலங்களில் வந்து கழுதைகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? கழுதை எந்த ஏரியாவிலும் வளர்க்கக்கூடியது. கழுதை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தது. உடம்புல வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுக்கு வந்து மழை, குளிர், வெயில் அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய விலங்கினம். எந்த ஊர்லனாலும் வளர்க்கலாம். இப்போ கழுதைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்கா வர நோய் அப்படின்னா ஏதாவதுனா என்ன வரும்? கழுதைகளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வரும். கழுதைக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை வரும். சளி பிரச்சனை வரும். சளி பிரச்சனை நம்ம இதில் இல்லை. உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கின் பிரச்சனை வரும். ஸ்கின் பிரச்சனை தான். ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து உங்களுக்கு வயிறு கிளீன் பண்ணி ஆகணும், மருந்து கொடுத்தாகணும். ஓகே சார். ஒரு 1/4 மணி நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது. ஒரு 1/4 மணி நேரம் அதெல்லாம் சரி சார். இப்போ நம்ம கழுதைகளுக்கு தடுப்பூசினா எந்தெந்த மாதத்தில் போடணும்? அந்த தடுப்பூசி போடுறதுக்கான முறை இன்னும் யதார்த்தமாக என்ன சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு ஊசி போடணும். வருஷத்துக்கு ஒரு ஊசி. ஆமாம். ஆனால் தடுப்பூசி அப்படிங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக ரேபிட்ஸ் ஊசி வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். அது ரேபிட்ஸ் ஊசி ஏன் போடுறோம்னா, நாய்க்கடி ஊசி போடுறோம்னா கழுதைங்களுக்குள்ள கடிச்சுக்கணும், நம்மளை கடிக்காது. ஓகே. அதனால அதுக்கு ரேபிட்ஸ் ஊசி போடணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டு வந்தாலே போதும். குடல் புழு நீக்கும். ஆமாம். அதே மாதிரி நல்லா குளிப்பாட்டிடணும். அது நல்லா குளிப்பாட்டினா வயிறு சம்பந்தமான அதாவது சுத்தமான தண்ணி கொடுக்கணும். கொடுக்கறத வந்து நீங்கள் பாட்டுக்கு இந்த பண்ணைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெவ்வேறு ஊரில் உணவகத்தில் போயிட்டு அந்த இலை எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இதை பொறுத்தவரை அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி காரம் கொடுக்கக்கூடாது, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. வீட்டில் இருக்க மிச்ச தண்ணியெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு அந்த நார்மல் தண்ணி, நார்மல் சுத்தமான தண்ணி, சுத்தமான காய்கறினாலும் சூத்த காய்கறி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது அழுகி போனதெல்லாம் கொடுக்கவே கூடாது. எந்த பொருள் கொடுத்தாலும் சுத்தமாக கொடுக்கணும். சரி. இப்போ ஒரு கழுதை வந்து எத்தனை மாதம் சினையாக இருக்கும்? அது சினை பருவ இப்போ கழுதை வந்து ஒரு 12 கழுதை வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வர்றது வந்து ஒரு 2.5 வயசுலேருந்து 3 வயசில் வந்துடும் பெண் குட்டி. ஆண் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வயசு ஆகும். 3 வயசு ஆகும் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு. ஆமாம். அது ரெடி ஆகிறதுக்கு, மேட்டிங் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கழுதை வந்து செனை பிடிக்கும். குட்டி செனை பிடிச்சதுலேருந்து எத்தனை மாதம்? 12.5 மாதம். 12.5 மாதம். 1 வருஷம் 2 வாரம். ஓகே. இப்போ மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 9 to 10 மாதத்தில் போட்டுருது. 10 மாதம் இருக்கிறதுலே அதிகமாக நீங்கள் கழுதைக்கு தான் சொல்கிறீங்க. எனக்கு மேபி அதுக்கு மேலே இருக்கலாம், வேற ஏதாவது விலங்கு இருக்குன்னா தெரியல. கழுதையை பொறுத்தவரை 12 மாதம். 12 மாதம் 2 வாரம். 12 மாதம் 2 வாரம் கம்பல்சரி. கண்டிப்பா. ஓகே சார். இப்போ மாடுகள் வந்து 2 குட்டி போடுறதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ கழுதைகள் வந்து 2 குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இல்லை ஒரு குட்டி மட்டும் தான் போடும்? ஒரு குட்டி தான் போடும். கம்பல்சரி ஒரு குட்டி தான். ஆமாம். இப்போ ஒரு குட்டி பிறந்தோடனே அந்த பிறந்த உடனே அதை எப்படி பராமரிக்கணும்? குட்டி பிறந்த உடனே சார் ஆக்சுவலாக குட்டி பிறந்த உடனே நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக குட்டி போட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக குட்டி போட்டுரும் 90%. ஓகே. நைட்டில் காலையில் வந்து பார்த்தா குட்டி இருக்கும். குட்டி நல்லா இருக்கும் பால் குடிச்சிக்கிட்டு. அப்போ என்னன்னா குட்டியும் தாயும் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா தொடச்சிடணும். வெயில் காலம் வந்து பச்சை தண்ணி, குளிர்காலமாக சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டிட்டு நல்லா தண்ணி கொடுக்கணும் காலையில். பராமரிப்பு அப்படின்னா நம்ம வந்து அப்போ நல்லா பச்சை புல் கொடுக்கலாம். அதுக்கு தேவை கொஞ்சம் புண்ணாக்கு உடனெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதோட பச்சை புல் அந்த மாதிரி தீவனம் தான். சரி. இப்போ ஆண் கழுதையும் பெண் கழுதையும் வந்து இப்போ நீங்கள் மேட்டிங் பண்ணும்போது 2 கழுதைகளுமே ஒரே ஈக்குவலான வயசில் இருக்கிற மாதிரி பண்ணுங்களா இல்லை முன்ன பண்ண வயசு வித்தியாசம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அது நேச்சராக ஆயிரும். இப்போ நம்ம இப்போ ஒரு 10 கழுதை இங்கே விட்டுருக்கோம் அப்படின்னா அதில் ஆண் கழுதை இருக்கும். அப்படியே மேட்டிங் அதுக்கு தகுந்த மேட்டிங் கூட போயிடும். நாங்கள் பிரித்து விடணும் அவசியம் இல்லை, பிரித்து விடலாம். இப்போ இந்த இனப்பெருக்க டைமில் நம்ம வந்து அதுக்கு எதனா தனியாக பராமரிக்கணுங்களா அந்த பெண் கழுதைகளுக்கு? எதனா நீங்கள் நல்லது. அப்போ இப்போ தண்ணி குடிக்கும்போது எல்லாம் சேர்ந்து குடிக்கும். அப்படிங்கும்போது அதை பொறுத்தவரை தனியாக இருக்கிறது நல்லது. சாப்பிட்ற டயத்தில்
இருந்தால் மட்டும் அதுக்கு தனியாக கொடுக்கணும். இப்போ ஏன்னா மற்ற கழுதைகள்லாம் ஒன்றா சேரும்போது வயிற்றுல உதச்சிரும். அப்படிங்கும்போது குட்டி வந்து கலைஞ்சு உள்ளே இறந்துரும். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்ட்டிஷன் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கோம். எல்லாமே இருக்குது. ஆனாலும் நாங்கள் நேச்சராகவும் அது வேட்டை ஆயிரும். ஓகே, இருந்தாலும் நேச்சுரலாகவும் அந்த நேச்சுரலாகவும் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு இது மேட்டிங் ரெடினா கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது?